பிரியமானவர்களே, இது காகங்கள் மூலமாக கர்த்தர் அனுப்பிய எலியாவின் உணவு. இன்றைய எலியாவின் உணவு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ தயவு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த உலகில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் தயவை எதிர்பார்த்து வாழ்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. சர்வ வல்லமையுள்ள கர்த்தரின் பிள்ளைகள் அனைவரும் தயவை அவரிடமிருந்து விண்ணப்பித்து பெற அதிகாரம் உள்ளதால் ஜெபத்தின் மூலம் ஸ்தோத்திரத்தோடு கர்த்தரிடம் நமது விருப்பங்களை பகிர்ந்து கொண்டு அவர் நேரத்தில் தயவை பெற்றுக்கொள்ள காத்திருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தில் நாம் பலப்படவும் அவருடைய நேரத்திற்கு காத்திருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட தயவை பெற்றுக்கொள்ளவும் யாத்திரையாகமம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து இப்போது தியானிப்போம். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். எகிப்தில் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் எந்திரம் வரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தும் சாகும் என்று மோசே எகிப்தின் ராஜாவை எச்சரித்துவிட்டு கோபத்தோடு பார்வோனை விட்டு புறப்பட்டான். மோசே சொன்ன காரியம் நடந்த பிறகு பார்வோன் ஜனங்களை எகிப்தை விட்டு போகச் சொல்லுகிறான். கர்த்தர் தன் ஜனங்களை 400 வருட அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கும் நேரம் வந்துவிட்டது. கர்த்தர் தம் ஜனங்களுக்கு அவர்களுடைய எதிரிகளின் கண்களில் தயவை கிடைக்க செய்து கானானின் பயணத்திற்கு வழியை ஆயத்தம் செய்ததின் மூலம் தமது எல்லையற்ற வல்லமையை இந்த வசனத்தில் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய சித்தத்தை எதிர்ப்பவர்கள் மத்தியிலும் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் அவர் தம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியரான மோசேயை எகிப்து தேசத்தில் எவ்வாறு உயர்த்தினார் என்பதையும் நாம் வாசித்த இப்பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, சர்வ வல்லமையுள்ள கர்த்தரின் கரம் அவருடைய நேரத்தில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை இந்த வேத பகுதியின் அடிப்படையில் 5 காரியங்களை இந்த சுருக்கமாக தியானிப்போம். 1. தம் ஜனங்களுக்கு தயவு கிடைக்க செய்வதில் கர்த்தரின் வல்லமை. 2. அவருடைய தயவு அவருடைய ஜனங்களின் விடுதலைக்கு ஆயத்தப்படுத்துகிறது. 3. சர்வ வல்லவர் தன் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் ஊழியர்களையும் மற்றும் மக்களையும் மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். 4. கர்த்தருடைய நேரத்தின் மீது விசுவாசம். 5. கர்த்தர் அவர் கொடுத்த வாக்குறுதியை எந்த நேரத்திலும் ஒருபோதும் மறக்க மாட்டார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தர் எதையும் செய்வார், எப்படியும் செய்வார். அவர் சர்வ வல்லவர். முதலில் தம் ஜனங்களுக்கு தயவு கிடைக்க செய்வதில் கர்த்தரின் வல்லமையை பார்ப்போம். நமது சர்வ வல்லவர் ஒவ்வொரு மனிதன் மேலும் மற்றும் ஒவ்வொரு சூழ்நிலைகளின் மேலும் அதிகாரம் கொண்டவர். இந்த உண்மையை யாரும் மறுக்க முடியாது. நாம் அவரை விசுவாசிக்கும் போது சாத்தியமற்றது என்று நாம் நினைக்கும் கதவுகளை, சாத்தியமற்றது என்று நாம் நினைக்கும் காரியங்களை அவர் திறப்பார். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பார்க்கவும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாலும் கர்த்தர் தமது வல்லமையை கொண்டு பார்வோனையும் எகிப்தியர்களையும் மகா வாதைகளால் வாதித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு
எகிப்தியர்கள் தயவு செய்யும்படியாக சூழ்நிலையை உருவாக்கியது இயற்கையாக நிகழ்ந்த சம்பவம் அல்ல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட கர்த்தரின் தலையீடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் இதை அங்கீகரிக்க வேண்டும். சர்வ வல்லவர் எதையும் செய்வார், எப்படியும் செய்வார். அவர் தனது ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை சரியான நேரத்தில் செய்வதை யாராலும் தடுக்க முடியாது. இரண்டாவதாக, அவருடைய தயவு அவருடைய ஜனங்களின் விடுதலைக்கு ஆயத்தப்படுத்துகிறது. கர்த்தரின் ஆசீர்வாதங்கள் பெரும்பாலும் அவருடைய ஜனங்களுக்கு ஒரு பெரிய நோக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது என்பதுதான் உண்மை. எகிப்தியர்களின் தயவு இஸ்ரவேல் ஜனங்களை கானான் பயணத்திற்கான தேவைகளை சித்தப்படுத்துவதற்கான கர்த்தரின் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியேறும் போது பொன், வெள்ளி மற்றும் ஆடைகளை எகிப்தியர்கள் கொடுத்து அனுப்புவதை வாசிக்கிறோம் அல்லவா? அது தேவ தயவினால் உண்டான பெரிய உபகாரம் என்று கர்த்தரை நினைத்து துதிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தரை மிகவும் நேசிக்கிறவர்கள், மிகவும் விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாக அவருடைய நேரத்திற்கு காத்திருப்பார்கள். மூன்றாவதாக, சர்வ வல்லவர் தன் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் ஊழியர்கள் மற்றும் ஜனங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துபவர். கர்த்தர் ஒரு நபரை தனது ஊழியத்திற்காக அழைக்கும் போது கர்த்தர் தமது சரியான நேரத்தில் அவனை ஆயத்தப்படுத்தி உயர்த்துவார் என்பதில் சந்தேகமில்லை. அவருடைய ஊழியர்களுக்கு மற்றவர்கள் எதிரியாக இருந்தாலும் அவருடைய நோக்கம் ஊழியர்கள் மேல் நிலைத்திருக்கும். ஆரம்ப காலத்தில் மோசே ராஜாவின் அரண்மனை பிரதானிகளாலும் எகிப்தியராலும் புறக்கணிக்கப்பட்டு எதிர்க்கப்பட்ட போதிலும் கர்த்தர் மோசேயை வல்லமையாக பயன்படுத்தியதால் இப்போது எகிப்தியராலும் பார்வோனின் அதிகாரிகளாலும் மோசே மகா பெரியவனாக மதிக்கப்படுவதை நாம் இந்த வசனத்தின் மூலம் அறிய முடியும். பிரியமானவர்களே, ஒன்றுமே இல்லாமல் மீதியான் தேசத்திற்கு ஓடி வந்த மோசேயை தெய்வீக அதிகாரத்தை சுமக்க செய்து எகிப்தியர் மத்தியிலும் பார்வோன் அரண்மனை அதிகாரிகள் மத்தியிலும் ஒரு மகா பெரிய தலைவராக கர்த்தர் மாற்றினார் என்பது மோசேக்கு கிடைத்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட தயவு என்பதை நாம் மறக்கவும் கூடாது, மறுக்கவும் முடியாது. நான்காவதாக, கர்த்தருடைய நேரத்தின் மீது விசுவாசம் வையுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய நேரத்தை நம்புங்கள். அது தாமதமானாலும் உங்கள் விண்ணப்பம் மறுக்கப்பட்டது என்று அர்த்தம் கொள்ளாமல் கர்த்தருக்காக தொடர்ந்து காத்திருங்கள். அவர் தம்முடைய காலத்தில் உங்களுக்காக கிரியை செய்து காரியத்தை ஜெயமாக முடித்து கொடுப்பார். ஏசாயாவின் புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் விடுதலைக்காக சுமார் 430 ஆண்டுகள் காத்திருந்தனர். ஆனால் கர்த்தரின் நேரம் வந்தபோது அவர்களுக்கு ஆசீர்வாதமான தயவு கிடைத்ததை நாம் அறிவோம் அல்லவா? கடைசியாக, கர்த்தர் அவர் கொடுத்த வாக்குறுதியை எந்த நேரத்திலும் ஒருபோதும் மறக்க மாட்டார். கர்த்தருடைய மகா பெரிய கிருபையால் அவருடைய ஜனங்கள் கானான் பயணத்திற்கு ஆயத்தமானது அவரது மாறாத மகிமைக்கு சாட்சியாக உள்ளது. நம் வாழ்க்கையிலும் அவருடைய நோக்கங்கள் நிறைவேற தேவையான அனைத்தையும் அவர் செய்து முடிப்பார் என்று நம்புங்கள். கர்த்தருடைய கிருபை எகிப்தியரை ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தங்கள் செல்வத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு மனப்பூர்வமாக கொடுக்க அவர் செய்ததை நாம் மறக்க முடியுமா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த தெய்வீக தயவு 400 வருட ஒடுக்குமுறைக்கு பிறகு தேவனால் கிடைக்கப்பட்ட நீதி என்றும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன் நேரத்தில் ஆயத்தப்படுத்தியிருந்த தயவு என்றும் சொல்லாமல் இருக்க முடியுமா? தேவனுடைய கிருபை இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தது மட்டுமல்ல, எகிப்தியருக்கும் கர்த்தருடைய சித்தத்தை மற்றும் அவரது கிரியைகளை எதிர்க்கும் ஒவ்வொருவருக்கும் அவருடைய வல்லமையை திட்டமாக உணர்ந்து கொள்ள சாட்சியாக இருப்பதை
நம்மால் மறுக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தர் தான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்து போகிறவர் அல்ல. பிரியமான தேவ ஜனங்களே, நாம் இந்த செய்தியை முடிப்பதற்கு முன் கர்த்தர் அவருடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்தி அவருடைய நேரத்தில் அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றிய அவருடைய கிரியைகளையும் மற்றும் வல்லமையையும் அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் தன் தாசன் மோசேக்காகவும் செய்த கிரியைகளையும் ஒருபோதும் மறக்காமல் எப்போதும் நினைவில் வைத்துக் கொண்டு அவரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். அவர் நம்மையும் மற்றும் நம் இப்போதைய சூழ்நிலைகளையும் இந்த நேரத்திலும் மறக்காமல் அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் என்பதும் உண்மை. அவரது நேரத்தில் நிச்சயமாக நமக்கு சரியான தயவை அருளி செய்வார். ஆகையால் நம் வாழ்வில் கர்த்தரின் நேரம் வரும் வரை கர்த்தரை சார்ந்தும் அவரை விசுவாசித்தும் நம்முடைய கடினமான சூழ்நிலையில் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கு காத்திருப்போம். கர்த்தரின் தயவு நமக்கு கிடைக்கும் போது அதை பெற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி மற்றும் உண்மை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லாவிட்டால் இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் சுற்ற விட்டது போல நம்மையும் அதே போல சுற்ற விட்டு விடுவார் என்பதையும் மறக்க கூடாது. கர்த்தர் எகிப்திய ஜனங்களை கொண்டு தன்னுடைய திட்டங்களை மற்றும் நோக்கங்களை நிறைவேற்றி கொண்டு மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தயவு கிடைக்க செய்தது போல நமக்கும் ஏதோ ஒரு வழியில் அவர் நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டு தயவு கிடைக்க செய்ய ஜெபிப்போம். ஜெயம் நமக்கே. ஆமேன். ஜெபிக்கலாம். மிகுந்த கிருபையுள்ள பிதாவே, உமது ஜனங்களுக்கு நீர் காட்டின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மால் உமது ஜனங்களுக்காக நீர் திறந்த கதவுகளை யாராலும் மூட முடியாது என்பதை நாங்கள் அறிவோம். எங்களுக்கு முன்பாக செல்லும் உமது பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, நீர் எங்களை உமது மகிமைக்காக போஷிப்பீர், பாதுகாப்பீர், பயன்படுத்துவீர் என்று நம்புகிறோம். மேலும் தொடர்ந்து கீழ்ப்படிதலிலும் விசுவாசத்திலும் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். உமது நேரத்திற்காக காத்திருக்கவும் உமது வார்த்தையின்படி உண்மையாக நடக்கவும் எங்களுக்கு உதவுவீராக. எங்கள் வாழ்க்கை உமது மகத்துவத்திற்கு சாட்சியாக இருக்கட்டும் மற்றும் மற்றவர்களை ரட்சிப்பில் கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த காணொளியை பார்த்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.